Coordination Chemistry 1 இந்த பேப்பரில் 4வது யூனிட் Kinetics and Mechanisms of Substitution Reactions of Octahedral and Square Planar Complexes. இந்த 4வது யூனிட்டில் இந்த வீடியோவில் நம்ம ஆசிட் அண்ட் பேஸ் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்சஸ் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ராயல் கெமிஸ்ட்ரி பார்க் யூடியூப் வீடியோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் டாக்டர் கே ராஜராஜன், இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர், வேதியியல் துறை, மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி, தஞ்சாவூர். இந்த வீடியோ முழுக்க தமிழ்லேயே இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆல்ரைட், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாம் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆசிட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா என்ன? இது ஆசிட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆக்வேஷன் ரியாக்ஷன் அப்படின்னும் சொல்லலாம். இந்த ஆக்வஸ் ரியாக்ஷன் இல்லைன்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணோம். அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ஆக்வஸ் மீடியத்தில் ஒரு வாட்டர் மாலிக்யூல் ஏற்கனவே இருக்கிற ஒரு கோஆர்டினேட்டட் லிகாண்டை ரீப்ளேஸ் பண்ணிச்சுன்னா அந்த மாதிரியான ரியாக்ஷனை நம்ம ஆசிட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஸ்க்ரீனில் இந்த ரியாக்ஷனை நீங்கள் பார்க்குறீங்க. இதில் CONH3 Cl2+ + வாட்டர். இப்போ இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற இந்த சிஎல்ல இந்த வாட்டர் ரீப்ளேஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குளோரின் வெளியில் வந்துடுது. இந்த மாதிரியான ரியாக்ஷனை தான் நம்ம ஆசிட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த சப்ஸ்ட்ரேட்டுடைய கான்சன்ட்ரேஷனை மட்டுமே டிபெண்ட் ஆகிருக்கு. அதனால இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். இதோட ரேட்டை சொல்கிறச்ச நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டரில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி ரியாக்ஷனில் இந்த ரேட்லாம் மட்டுமே இந்த ரியாக்ஷன் எப்படி தொடங்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ரியாக்ஷனில் SN1 டிசோசியேஷன் வழியாக தொடங்கி அதன் பிறகு வாட்டர் மாலிக்யூல் ஆட் ஆகுதா அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ். இல்லைன்னா SN2 வழியாக வாட்டர் மாலிக்யூல் குளோரினை அப்புறப்படுத்துதா அப்படிங்கிறத ரேட்டில் மட்டுமே சொல்ல முடியாது. இந்த ரியாக்ஷனோட மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு சில காரணிகளால் இந்த மெக்கானிசம் பேஸ் பண்ணியிருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ், அதாவது இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் சார்ஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகிறச்ச அது ஆசிட் ஹைட்ராலிசிஸோட ரேட்டை குறைக்கிறது. அதாவது சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனால் அந்த ஆசிட் ஹைட்ராலிசிஸோட ரேட் குறையிறது. சார்ஜ் கூட போனால் ரேட் குறையுது. இந்த மாதிரி ரேட் குறையிறதுனால SN1 டிசோசியேட்டிவ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஆப்ரேட் ஆகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆசிட் ஹைட்ராலிசிஸ் நடக்கிற ஒரு ரியாக்ஷன் நம்ம எடுத்துப்போம். CONH3 Cl2. இந்த ரியாக்ஷன் ஆக்சுவலி 2 ஸ்டெப்பில் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா CONH3 Cl2 + வாட்டர் ஆட் ஆகிருச்ச அது ஃபாஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு குளோரினை வாட்டர் மாலிக்யூல் ரீப்ளேஸ் பண்ணுது. அதாவது CONH3 ClH2O. இப்போ இங்கே 2 குளோரின் ஃபஸ்ட்டு கோஆர்டினேஷனில் இருக்குது. இதில்
வாட்டர் மாலிக்யூல் இங்கே வர்றதுனால இதில் இருக்கிற ஒரு குளோரின் வந்து இங்கே வந்து ரீப்ளேஸ் ஆகிடுது. அடுத்த ஸ்லோ ஸ்டெப்பில் இன்னொரு வாட்டர் மாலிக்யூல் வந்து இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் வந்து ஆட் ஆகுது. அப்போது CONH34 H2O twice 3 plus Cl minus அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பொதுவாக இப்படி காம்ப்ளெக்ஸில் வந்து சார்ஜ் வந்து அதிகமாகிறச்ச இந்த மெட்டல் லிகாண்ட் பாண்ட் உடையிறது வந்து ஈஸியாக இருக்காது. அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஆகும். அதனால தான் இந்த ரியாக்ஷனோட ரேட் வந்து குறையிறது. ஆனால் இதே ரியாக்ஷன் வந்து SN2 வழியாக நடந்தது அப்படின்னா இந்த ரியாக்ஷனோட ரேட் வந்து எந்த வகையிலையும் சப்ஸ்ட்ரேட்டோட சார்ஜ் மாறுறதை பொறுத்து மாறவே மாறாது அப்படின்னு நாம சொல்லலாம். அடுத்தது நம்ம இப்போ சார்ஜ் ஆஃப் த ஆன் த காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம். அடுத்ததாக வந்து நம்ம எஃபெக்ட் ஆஃப் கீலேஷன். இந்த கீலேஷன் அப்படிங்கிறது மெட்டல் அயானை சுற்றி வந்து ஒரு ஸ்ட்ரக் க்ரௌடிங் வந்து ஜாஸ்தி ஆகிறப்ப அந்த நம்பர் ஆஃப் குரூப்ஸ் ஜாஸ்தி ஆனிச்சுனாக்கா அதை வந்து கீலேஷன் எஃபெக்ட் ஆஃப் கீலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி க்ரௌடிங் வந்து ஜாஸ்தி ஆனிச்சுன்னா அது வந்து SN1 டிசோசியேட்டிவ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் மெக்கானிசத்தை வந்து ஃபேவர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் CONH3 5Cl2+. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து NH3 மாலிக்யூல் வந்து எத்திலின் டையமின் ரீப்ளேஸ் பண்ணுறதுனால காம்ப்ளெக்ஸோட ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ரேட் வந்து குறையிறது. இப்போது இந்த ரியாக்ஷனை பாருங்கள். CONH35 Cl2+ ப்ளஸ் வாட்டர். ஃபஸ்ட் வந்து ஃபாஸ்ட் ஸ்டெப்பு. இந்த CONH35 இந்த Cl வந்து இந்த வாட்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுனால வாட்டர் வந்து உள்ளே வந்துடுது. Cl வந்து கோஆர்டினேஷன்லேருந்து வெளியில் போயிடுது. அடுத்த ஸ்லோ ஸ்டெப்பில் COEN twice NH3 Cl2+ ப்ளஸ் வாட்டர். இதில் COEN twice NH3 இந்த Cl வந்து இந்த வாட்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து Cl வந்து வெளியில் வந்துடுது. இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த கீலேஷன் எஃபெக்டால் மெட்டல் லிகாண்டோட டிஸ்டன்ஸ், அதாவது மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சு போயிடுறது. அதனால் மெட்டல் அயானுக்கு அதிகமான சார்ஜ் கிடைக்குது. இப்படி மெட்டல் அயானுக்கு அதிகமான சார்ஜ் கிடைக்கிறதுனால இது வந்து ஆக்சுவலாக ஆசிட் ஹைட்ராலிசிஸோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது ஜாஸ்தி பண்ணணும். ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை. ஏன்னா சால்வேஷன் தியரி படி கீலேட்டட் காம்ப்ளெக்ஸோட ரிலேட்டிவ் ரேட் வந்து ஆசிட் ஹைட்ராலிசிஸில் குறைஞ்சி போயிடுது. ஏன் இப்படி நடக்குது, அப்படி என்ன காரணம்னு நம்ம பார்த்தோம்னா எந்த ஒரு ஸ்பீஷிஸோடவும் வாட்டரை வந்து ஆட் பண்ணுறச்ச அதோட எனர்ஜி வந்து குறையிறதால அது வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிறது. அப்படி ஸ்டெபிளைஸ் ஆகிறதுனால காம்ப்ளெக்ஸ் ஸ்பீஷிஸோட சார்ஜ் அதிகமாகவும் அதோட சைஸ் வந்து சின்னதாகவும் இருந்தால் ஹைட்ரேஷன் வந்து அதிக அளவில் இருக்கும். அதனால் அதோட ஸ்டெபிலைசேஷனும் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ரியாக்ஷனை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. CONH35 Cl2+ ஹைட்ரேட்டட் ஃபஸ்ட்டு வர்றச்ச இதில் இருந்து குளோரின் ரீப்ளேஸ் ஆகிடுது. இது வந்து CONH35 3+ ஹைட்ரேட்டட் அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியேட்டை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வருது. இப்போ COEN twice NH3 Cl2+ ஹைட்ரேட்டட் ஸ்லோ ஸ்டெப். இதுலேயும் Cl வெளியில் வந்துடுது. நமக்கு CONH3 EN
twice 3 plus hydrated intermediate. இதில் வாட்டர் ஆட் பண்ணுறச்ச நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இப்போ ஒன்று வந்து கீலேட்டட் எஃபெக்டில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியட். இது வந்து கீலேட்டட் எஃபெக்டில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியட். இதுக்கு ப்ரீவியஸாக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண காம்ப்ளெக்ஸில் உள்ள இன்டர்மீடியட். இப்போ நம்ம இந்த ரெண்டு இன்டர்மீடியட்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா இந்த கீலேட்டட் எஃபெக்டில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்மீடியட்டோட சைஸ் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள நான் கீலேட்டட் காம்ப்ளெக்ஸோட இன்டர்மீடியட்டோட சைஸை விட பெருசாக இருக்குது. அப்படி பெருசாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பில் இந்த நான் கீலேட்டட் காம்ப்ளெக்ஸை விட இது வந்து ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா இதோட சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால இது வந்து ஸ்லோவாக தான் மூவ் பண்ணும். இந்த கீலேஷன் ஃபேக்டரை நாம் வந்து டிசோசியேட்டிவ் SN1 மெக்கானிசம் மூலமாக விளக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற எஃபெக்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் லீவிங் குரூப். எஃபெக்ட் ஆஃப் லீவிங் குரூப் அப்படின்னா ஒரு சப்ஸ்ட்ரேட்லேருந்து ஒரு லீவிங் குரூப் வந்து வெளியில் போணுச்சுன்னா அது வந்து சப்ஸ்ட்ரேட்டுக்கு என்ன மாதிரியான எஃபெக்டை கொடுக்குது அப்படிங்கிறது தான். ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரு லிகாண்ட் வந்து ஒரு வாட்டர் மாலிக்யூலால் ரீப்ளேஸ் பண்ணுறச்ச வெளியில் போகிற அந்த லிகாண்டோட தன்மையை பொறுத்து ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பொதுவாக இருக்கும். ஏன்னா மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இடையில இருக்கிற பாண்ட் உடையிற ஸ்டெப் தான் ரேட்டை வந்து தீர்மானிக்கிற ஸ்டெப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த லீவிங் குரூப்போட ரியாக்டிவிட்டி ஆர்டர் இந்த ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி குறையிறது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பைகார்பனேட், அதுக்கப்புறம் NO3, அதுக்கப்புறம் அயோடின், புரோமின், குளோரின், அப்புறம் சல்ஃபேட், ஃப்ளூரின், அப்புறம் அசிட்டேட், SeNO2. இந்த மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இடையில இருக்கிற பாண்ட் ஸ்ட்ரெங்க் லீவிங் குரூப்போட காரத்தன்மைக்கு நேர் விகிதத்தில் இருக்கு. அதாவது மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இருக்கிற பாண்டோட ஸ்ட்ரெங்க் வந்து ஜாஸ்தி ஆனிச்சுன்னா அந்த பேசிசிட்டியும் ஜாஸ்தி ஆகுது. அதனால இந்த பேசிசிட்டியும் மெட்டல் லிகாண்ட் பாண்ட் ஸ்ட்ரெங்த்தும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர், ஒன்றுக்கு ஒன்று நேர் விகிதத்தில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால மெட்டல் லிகாண்ட் பாண்டோட வலிமை அதிகமாகறச்ச ஆசிட் ஹைட்ராலிசிஸோட ரேட் வந்து குறையிறது. இதனால இந்த ஆசிட் ஹைட்ராலிசிஸ் டிசோசியேட்டிவ் SN1 மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நாம் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ஆக்டோஹைட்ரல் காம்ப்ளெக்ஸில் ஆசிட் ஹைட்ராலிசிஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இதை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத உதாரணங்களோட நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் கீலேஷன் எஃபெக்ட், அதுக்கப்புறம் வந்து எஃபெக்ட் ஆஃப் லீவிங் குரூப், இதையெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இந்த ரிமைனிங் திங்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.